Hello everyone, welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து ரஷ்மிகா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரிக்வெஸ்டட் வீடியோ, ஸோ அதனால தான் இது பண்ணுறேன். அண்ட் அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வர மாதிரி இருக்கும் அண்ட் எந்த வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மேக்கப் லுக் நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நான் வந்து loreal பாரிஸ் ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். என்னோட ஷேட் வந்து கோல்டன் பேஜ். நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அதாவது loreal பாரிஸ் ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. அண்ட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கழிச்சு வந்து டார்க்கும் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர் எடுத்திருக்கேன். ரீசன்ட் பர்ச்சேஸ் தான் இந்த கன்சீலர். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா அந்த கேக்கியாக இருக்காது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்கின்னில். அண்ட் இந்த கன்சீலர் வச்சு என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லாம் நான் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுறேன். அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது செட் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ ஹெவனோட லூஸ் பவுடர் எடுத்து நல்லா செட் பண்ணுறேன். உங்ககிட்ட லூஸ் பவுடர் இல்லைன்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வச்சு கூட செட் பண்ணலாம். அதுவும் வந்து ஈக்குவலான ஒரு ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். பட் லூஸ் பவுடரோடு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ரஷ்மிகாவோட நோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பாயிண்டடாக இருக்கும், எண்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோட நோஸோட. ஸோ நான் வந்து நோஸ் கான்டோரிங் பண்ணுறேன். ஸோ நான் நிறையாலாம் பண்ண தேவையில்லை, அதனால் நான் ஜஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஐஷேடோ மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி 2 சைடில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நோஸோட எண்டில் மட்டும் நான் கொஞ்சம் ஷார்பன் பண்ணுவேன். இதுக்கு நான் வந்து கான்டோர் பேலட் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு ப்ரௌன் ஐஷேடோவிலே பண்ணிட்டேன். ஏன்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் தான் வேணும். ஸோ அதனால் நான் வந்து ப்ரௌன் ஐஷேடோ எடுத்திருக்கேன். ஸோ சைட்ஸில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஹோல் மூக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணது பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா லைட்டாக ஸ்மட்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஏடிஎஸோட பேன் ஸ்டிக் வச்சு நான் சும்மா ஹைலைட் மட்டும் பண்ணுறேன், நோஸ் மட்டும். நெக்ஸ்ட் அவங்க சீக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ப்ரான்ஸ்ட் கலரில் இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து சிவானா மேக்கப் பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். என்னோடய சீக்ஸோட சைட்லலாம் நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணுறேன். ரஷ்மிகாவோட ஜாலைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அங்கேயும் வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிவானா ஹைலைட்டர் பேலட்லேருந்து அந்த கோல்டு அண்ட் அந்த சில்வர் ஷேட் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே சைடாக வச்சு தான் என்னோடய ஹைலைட்டர் அப்ளை பண்ணுவேன். இந்த வாட்டி நான் வந்து ஃபேஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதனால் ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் என்னோடய ஃபேஸில் வந்து எங்கெல்லாம் என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். என் ஹைலைட்டர் பற்றி நான் தனியாக டெடிகேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஹைலைட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் நல்லா அந்த ப்ரான்சரும் அண்ட் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்த ஃபுல்லாக நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ரஷ்மிகாவோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் எண்டு வரைக்கும் அவங்களுக்கு அந்த டார்க்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன் அண்ட் அது வந்து நான் என்னோடய ஃபுல் ஐப்ரோஸில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறேன். ஐப்ரோஸோட ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் என் நோஸ் கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு வந்து நோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து நோஸ் கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜ்லேயும் நான் திக் பண்ண போகிறேன். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் திக் பண்ணி ஃபில்லராக காமிக்க போகிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படி தான் ஃபில் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஐப்ரோஸ் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்க்கணும், ஒரே திக்னஸ் இருக்கான்னு பார்க்கணும், அண்ட் ரெண்டுமே ஃபுல்லராக இருக்கணும். அண்ட் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ லுக்குக்கு வந்து அவங்க ஒரு ஐஷேடோவே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஐலைனர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோவோ ஐஷேடோ பேலட்டில் இந்த நியூட்ரல் ஷேட் இருக்குல்ல, அது மட்டும் தான் என்னோடய ஐலைட்ஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஐ லுக் பார்த்திங்கன்னா அவங்க ஐலைனர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஹாஃப் வே வரைக்கும் காஜல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் என் ஐலைனருக்கு நான் வந்து ஸ்டேக் ஓகேயோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐலைனர் ப்ரஷ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஸோ பிகினர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தின்னாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திக்கன் பண்ண போகிறேன் எண்டில் மட்டும். இப்போ வந்து என்னோடய ஐலைனரை நான் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு நான் வந்து லாக்மே காஜல் எடுத்திருக்கேன். நான் ஹாஃப் வே மட்டும் தான் அந்த காஜலை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த காஜலை எண்டில் மட்டும் நல்லா ஸ்மஜ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் இயர்பட் இருக்குல்ல, அது வச்சே நீங்கள் வந்து நல்லா ஸ்மஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேஷஸ்க்கு வந்து நான் walkfree mascara எடுத்து நான் கோட் பண்ணுறேன். அவங்களோட லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பேஸ் இருக்கும், அண்ட் அங்கே ரெட்டில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, அது ப்ளஸ் வந்து ஷிம்மரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எனக்கு அந்த ஆரஞ்சு பேஸ் கிடைக்கிறதுக்காக நான் எஸ்பி லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஆன்லைனில் கிடைக்காது, நான் வந்து ஆஃப்லைனில் ஸ்டோர்ஸில் வாங்கினது. இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆரஞ்சு ப்ளஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் இந்த கலர். ஸோ இதுக்கு வந்து நல்லா சூட் ஆகும்னு சொல்லி இதை நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ரெட் ஹிண்ட் மாதிரி நம்மளுக்கு வேணும் நம்ம லிப்ஸில். ஸோ நான் மெப்ளினோட போல்ட் கிரெம்சம் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என் ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த கோல்டன் கலர் இருக்குல்ல, அந்த ஷிம்மர் மட்டும் நான் எடுத்து என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஷிம்மர் அப்ளை பண்ணதால லிப்ஸ்டிக் கலர் வந்து கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து NYY லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்லி ஹீரோயின். இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ப்ளஸ் இந்த ஆரஞ்சு மிக்ஸ்டு மாதிரி இருக்கும் இந்த கலர். ஸோ நான் அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும், ஸோ நான் அங்கே அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலேயும் நான் அப்படி தான் அப்ளை பண்ணுறேன். உங்கள் ஹைலைட் பார்த்திங்கன்னா ப்ரோ போன்லேயும் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க, நோஸோட ஸ்டார்டிங்லேயும் ஹைலைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் இப்போ அதை அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இதுதான் ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணு, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. Until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.